வருங்காலத்துலலாம் பார்த்தோம்னா, நம்ம சிலிண்டர்லாம் வாங்க தேவையில்லைங்க. சிலிண்டர் தாங்க நம்ம வீட்ட தேடி வரும். அதாவது சிலிண்டரோட இல்லைங்க. சிலிண்டர் இந்த எரிவாயு மட்டும் தான் நம்ம வீட்ட தேடி வருங்க. அதாவது இந்த 1,50,000 பேர் இந்த இதுக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க. இது எப்படி இது கொண்டு வராங்கன்னா, பூமிக்கடியில பைப் மூலமா இந்த சிலிண்டர வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு வராங்க. இப்படி ஒரு திட்டம் தாங்க ஒரு மத்திய அரசாங்கம் இப்ப கையெடுத்திருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் இதோடைய பூமிக்கடியில அந்த பதிக்கப்படுற அந்த பைப்லைன்லாம் அந்த வேலைலாம் முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் அங்க பதிவு பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு வருவாங்க. இந்த இயற்கை எரிவாயு. எரிவாயு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கச்சா எண்ணெய சுத்திகரிச்சு, அதுலேருந்து இருக்கிற அந்த மூலப்பொருள எடுத்து, அதுலேருந்து இந்த இயற்கை எரிவாய தயாரிக்கிறதா அந்நிறுவனம் சொல்லுதுங்க. சிஎன்ஜி அப்படின்னு சொல்ற அந்த எரிவாயு வந்து ரொம்ப அழுத்தப்பட்ட இந்த வாகனங்களுக்கு செலுத்துறதுக்காகவும் அந்த சிஎன்ஜி இந்த எரிவாயு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிஎன்ஜிங்கிறது தான் இந்த இயற்கை எரிவாயு கொண்டு வந்த இந்த நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுற ஒரு கேஸா பார்க்கப்படுதுங்க. சூழ்நிலையில 230 வீடுகளுக்கு தமிழகத்துல இந்த பதிவை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டிகளுக்கு இந்த சிஎன்ஜி மூலமா இந்த சிலிண்டர் இந்த கேஸை பெறறதுக்கு சுமார் 2,635 பேர் இதுல பதிவு பண்ணிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க. இதனால சுற்றுச்சூழல் மாசுபாடும் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரியும் இந்த மத்திய அரசாங்கமும் இந்த எண்ணெய் வள அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தோம்னா 2032க்குள்ள இந்தியா ஃபுல்லும் இந்த திட்டத்தை கொண்டு வரதா சொல்லியிருப்பது இந்த குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க.